நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் நில அளவையாளர் விவசாய நிலத்தை அளக்க மறுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள மோளக்காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் சதீஷ்குமார் மற்றும் மாலதி. இவர்களுக்கு அதே பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது. இதில் அவர்கள் குடும்பத்துடன் இருந்து விவசாயம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவரது நிலத்தை சுற்றியும் உள்ள காலி நிலங்களை பொன்னுச்சாமி, சாந்திநாதன், சரவணன், துரைசாமி, பாலசுப்ரமணியம் ஆகியோர் விலைக்கு வாங்கி அதை வீட்டுமனை இடங்களாக பிரித்து விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இவர்கள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பொது பாதையை மறித்து பாதையை அடைத்துள்ளனர். இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நிலத்தை அளவிட நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நில அளவையாளர் நிலத்தை அளவீடு செய்யாமல் எதிர்த்தரப்பினரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நிலத்தை அளக்காமல் நிலத்தை இழந்ததாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது நிலத்தை நில அளவையர் சரியான முறையில் அளந்து தருமாறு ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அவர்கள், இந்த நில அளவையர் சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தும் மனு அளித்தும், வருவாய் அலுவலர் அவர்களை சந்தித்தும் மனு அளித்தும், காவல் நிலையத்தை அணுகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் தங்களுடைய வேதனையை தெரிவித்தனர். போன தடவை பெட்டிஷன் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்குமே நம்ம மாவட்ட ஆட்சியரை பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். மாவட்ட ஆட்சியரை இன்னைக்கும் சந்திக்க முடியல. இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமே. அரசு அதிகாரிகள் அத்தனை பேருமே லட்சத்தை வாங்கிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு உள்ள ஒரு டீமாவே செயல்பட்டு இருந்தா மக்கள் சாதாரணமா ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியுமா? சந்திக்க முடியாத இயலாத நிலையினால கொண்டு போய் மனு கொடுத்தா, மனு குறை தீர்க்கும் மனு நாள்ல கொடுத்தா மனு கொண்டு போய் ஒரு குப்பை மாதிரி தள்ளிடுறாங்க. போய் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்ல. இதுதான் நடந்துட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல. அவர் மாவட்ட ஆட்சியர் வந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்.